இந்த ஜாதியை பேஸ் பண்ணி எலெக்ஷன் இருக்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது. நீங்கள் சொல்கிறதுல இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, பட் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் நான் சொல்ல வரேன். அதாவது ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு கட்சியை வச்சுருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு பிற்படுத்த சமூகத்தின் ஒருவரை கொண்டு வந்து தலைவராக வச்சிருக்கிறாங்க. இதில் நான் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க விரும்பலை, வருத்தத்தை தெரிவிக்க விரும்பலை. இல்லை, முன்னாடியே வச்சு இருந்திருக்காங்களே காங்கிரஸில் பல தலைவர்கள் வந்து பிற்படுத்த இதுலேருந்து வரலைங்க. யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், யாராவது ஒருத்தர். போப் வந்து நிச்சயமாக அருமையான நம்ம பிரதமர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கட்டாயம் சொல்லியிருப்பார். சரி, ஏன்னா போப்புக்கு இங்கேருந்து நிறைய பெட்டிஷன் போயிருக்குது. சரி, நிறைய சர்ச்சஸ் இடிச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் அவருக்கு போயிருக்குது. சரி, ஸோ போன சமயத்தில் நிச்சயமாக அவரே என்ன செய்திருப்பார், ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்துருப்பார். இப்போ நான் தொடர்ந்து பிஜேபிக்கு ஆதரவாக நான் பேசுவதினாலே வேற எந்த பேராயிரம் பேசலை, சரிங்களா? நான் மட்டும்தான் பேசிட்டு சொல்ல முடியாதுங்களா? இப்போ பிஜேபி வந்து நமக்கு ஒன்றுமே செய்யலை, 10 வருஷமாக மோடி வந்து மைனாரிட்டிஸை வந்து அடக்குறாரு, அவங்கள ரொம்ப நான் உங்கள்கிட்ட பிளைனாகவே பேசுகிறேன், எல்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் ஃப்ராங்காகவே நான் பேசுகிறேன். இப்போ வந்து இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிற தலைவரோட பையனோ மருமகளோ சொல்லலாம், நாங்கள் பெருமையாக நாங்கள் கிறிஸ்டியன்னே சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிறிஸ்டியன் வந்து இன்னொரு கிறிஸ்டியனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவாங்க. இல்லை, பெருமையாக சொன்னாலும் அவங்க எதுக்காக சொல்கிறாங்க நாங்களும் கொஞ்சம் தெளிவாகிட்டோம். அந்த மாதிரி ஒரு தெளிவு வந்திருக்குன்றீங்க? இப்போ தெளிவு வந்துடுச்சு, எங்கள் அனைவருக்குமே தெளிவு வந்துடுச்சு. ஒரு காலத்தில் தெளிவு இல்லாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஏமாற்று வேலை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். இன்னைக்கு வந்து அரசியல் களம் சூடாயிட்டு இருக்கு. ஆமாம், லோக்சபா எலெக்ஷனுக்காக எனி டைம் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. நிச்சயமாக. இப்போ நான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக சில கேள்விகளை இந்த எலெக்ஷன் சார்பாக அதை சார்ந்து சில கேள்விகளை முன்வைக்கலான் இருக்கேன். தாராளம் தாராளம் தாராளம். இதில் வந்து எந்த நேயர்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், இதில் எந்த ரிலீஜியஸ் கனெக்டேஷனும் கிடையாது. இது ஒரு சமூகம் சார்ந்த, நம்ம பாரத நாடு சார்ந்த விஷயங்கிறதுனால சில விஷயம் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு ஆசைப்படுறேன் நான். தாராளம் தாராளம். இப்போ வந்து நார்மலாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு எலெக்ஷன் வரும்போது ஜென்ரலாகவே நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோன்னா, ஜாதி வாரியாக ஓட்டு பிரியறது, ரிலீஜியஸ் வழியாக ஓட்டு பிரியறது. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? இது திராவிடர்கள் கொண்டு வந்த ஒரு விஷயம், அதான் நான் சொல்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா, லெட் இட் பி காங்கிரஸ் ஆர் லெட் இட் பி பிஜேபி, இந்த ரெண்டு கட்சியுமே என்றைக்குமே ஜாதியோ இல்லை மதத்தையோ இவங்க கொண்டு அதை பற்றி பேசுனதே கிடையாது. அதான் தே பிஹேவ் லைக் எ நேஷ்னல் பார்ட்டி, ரியல் நேஷ்னல் பார்ட்டி. ஆனால் இந்த மாநில அளவில் இருக்கின்ற கட்சிகள், விசேஷமாக தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க தான் இந்த ஜாதி பிரிவு. இங்கே ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நார்த்தில் போனீங்கன்னாக்கா, பீகார் எடுத்திங்கன்னா குர்மி, இப்போ நிதிஷ்குமார் குர்மி இனத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி இப்போ வந்து இப்போ ஒரு மம்தா பானர்ஜி வந்து அது கம்ப்ளீட்டாக வேறு விஷயம். அதை நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன் அடுத்த கேள்வியில். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து இந்த யாதவ் ஓட்டு மெயினாக இருக்கணும். இப்போ வந்து அகிலேஷ் யாதவ் இருக்கார்ல, சமாஜ்வாதி பார்ட்டி, அவர் வந்து போன எலெக்ஷன் இல்லை பல எலெக்ஷனில் அவங்க எப்படி அந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறது எப்படின்னா, எம்ஒய் ஃபார்முலா அப்படின்னு தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. சரி சரி. அந்த எம்ஒய் அப்படிங்கிறத வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த எம்ஒய் வந்து ஒரிஜினலாக வந்து முஸ்லீம் அண்ட் யாதவ் அப்படி தான் இருந்தது. ஆனால் அவர் கேள்வி கேட்டபோது அவர் சொன்னார், இது வந்து இது வந்து என்னன்னாக்கா மதர்ஸ் அண்ட் யூத் அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொன்னார். இப்போ அதனால் இந்த ஜாதியை பேஸ் பண்ணி எலெக்ஷன் இருக்கிறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது. இப்போ மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், மராத்தாவை தான் வந்து அங்கே இப்போ ரிசர்வேஷனுக்காக கூட பெரிய போராட்டங்கள்லாம் நடந்து 10 வருஷம் ரிசர்வேஷன். அதனால் அந்த கருத்தில் கொஞ்சம் எனக்கு மாறுபாடு இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை ஹைலைட் பண்ண முடியுமா? நீங்கள் சொல்கிறதுல இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல, பட் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் நான் சொல்ல வரேன். அதாவது ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு கட்சியை வச்சிருக்கிறாங்க. நீங்க சொல்றது அதாவது ஜாதி சார்ந்து கட்சிகளே இருக்குன்றீங்க. கட்சிகள் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். ஜாதிகள் பார்க்கறது வேற விஷயம். ஓகே, அது வந்து தென்னந்தொட்டா அது நம்ம ஆதி காலத்துல இருந்து இருக்கு, அது வேற விஷயம். அப்ப ஜாதியை சார்ந்து ஓட்டு அளிக்கிறது இதுங்கிறத அதை தவிர்க்க முடியாதுங்கிறீங்க.
இப்போ அதனால தானே இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் என்ன செய்கிறாங்க, ஜாதியத்தை கட்சியை அவங்க கூட கூட்டணியாக வச்சுக்கிறாங்க. ஜாதியை பார்த்துள்ள கட்சிகளை தான் கூட்டணியாக இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ மக்களை விட வந்து கட்சிகள் ஜாஸ்தி ஆகிடுன்னு சொல்கிறேன். கட்சிகள் தான் அதிகமாக இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா, ஜாதி சார்ந்த கட்சிகள். ஓகே, சரி, மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சிகள்னு சொல்லி இல்லை. சரி, இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வேணா இப்படி இருந்திருக்கலாம். இப்போ மக்கள் கொஞ்சம் விழிப்படைஞ்சிட்டாங்க, படிப்பு வந்துருச்சு, படிப்பறிவு பெற்றிருக்காங்க, சமூக ஊடகங்களில் நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போவுமே அந்த ஜாதி சார்ந்து தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு காங்கிரஸில் மாநில தலைவர் ஒருத்தர் புதுசாக போட்டிருக்கிறாங்க. எந்த பேஸில் அவரை மாநில தலைவர்னு போட்டாங்க? இது சொல்லுங்களோம். நீங்கள் தான் செல்வ பெருந்தகை, அருமையான தம்பி செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் மாநில தலைவராக போட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவர் வந்து ஏற்கனவே திருமாவளவன் கூட இருந்தவர். அவரை விட்டு பிரிஞ்சு வந்து தான் விடுதலை சிறுத்தை பிரிஞ்சு வந்து இந்த காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவர். விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொன்னாலே அது வேற விதமான ஒரு ஜாதின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இது சொல்லி தெரிய வேண்டிய விஷயமே இல்லை. ஸோ அதில் உள்ளேருந்து வெளியே வந்தவரை இப்போ காங்கிரஸில் நம்ம அவர் சேர்ந்த பிற்பாடு காங்கிரஸில் இவரை விட மூத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. காங்கிரஸ்லேயே ஊறி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவர்களை மாநில தலைவராக போடாமல், அது வந்து ஒரு பிற்பட்ட வகுப்பினருக்கு கொடுத்த அடையாளம்னு ஒரு இதுவாக நம்ம எடுத்துக்க முடியாது. பிற்பட்ட சொல்ல முடியாது. இது ஒரு தனி ஜாதிக்காகவே இது மறுபடியும் ஜாதி கட்சி ஆயிடுச்சு காங்கிரஸ். நீங்கள் வேணால் இப்போ நான் சொல்கிறதை கேளுங்க, நல்லா நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ தேர்தல்னால எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ மட்டும் தேர்தல் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, காங்கிரஸே 2ஆக பிளந்துருக்கும். இதான் இப்படி ஒரு ஆமாங்க ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை. நிச்சயமாக காங்கிரஸ் 2ஆக பிளந்துருக்கும். இவரை மாநில தலைவராக கொண்டு வந்ததுனால. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு பிற்படுத்த சமூகத்தின் ஒருவரை கொண்டு வந்து தலைவராக வச்சிருக்கிறாங்க. இதில் நான் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க விரும்பலை, வருத்தத்தை தெரிவிக்க விரும்பலை. இல்லை, முன்னாடியே வச்சு இருந்திருக்காங்களே காங்கிரஸில் பல தலைவர்கள் வந்து பிற்படுத்த இதுலேருந்து வரலைங்க. யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம், யாராவது ஒருத்தர். இப்போ இந்த குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு சட்டுன்னு பேர் ஞாபகம் வரல, பட் இருந்திருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டியார்கள் இருப்பாங்க, நாடார்கள் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, என்ன இப்படிப்பட்டவெல்லாம் காங்கிரஸில் இருப்பாங்க. அப்போ ஜாதி வாரியாக தான் எதுவும். ஆமாம், இப்போ இந்த திஸ் இஸ் அகைன் அடிப்படையாக எல்லாமே ஜாதி சார்ந்து தான். அகைன் எலெக்ஷன் ஸ்டண்ட் இது. இப்போ ஓட்டுமே அப்படிதான் வரும்ன்றீங்களா? ஆமாம், ஓட்டுக்காக தான் இவரை மாநில தலைவராக போட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ ஜாதி ஒரு நேஷனல் பார்ட்டியே இந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா மாநில பார்ட்டியை வந்து நம்ம மாநில கட்சிகளை நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ இதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் ஏதோ கொஞ்சம் அந்த காங்கிரஸ்ன்னு சொல்லி பேர் இருந்தது, அந்த பேரும் இல்லாமல் போகுது. இந்த பேர் இல்லாமல் நிச்சயமாக போயிடும். காங்கிரஸில் இருக்கிற நாடார்மார்கள், செட்டியார்மார்கள், மூப்பனார்கள் இவங்களாம் நிச்சயமாக வெளியே வந்துடுவாங்க. நிச்சயமாக வெளியே வந்துடும். அப்போ அவங்க வந்து இப்போ ஆளுங்கட்சியோடையோ இல்லை முன்பு இருந்த ஆளுங்கட்சியோடையோ சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை பிஜேபிக்கு எந்த அளவுக்கு? நிச்சயமாக பிஜேபி பக்கம் வராங்களா இல்லையா பாருங்க. நீங்கள் பிஜேபி பக்கம் வந்துடுவாங்க. அவங்க ஜாதி சார்ந்து தான் ஓட்டுன்னும் போது பிஜேபி பக்கம் எப்படி வர முடியும்னு இல்லை. அதாவது அதை கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? அதாவது என்னன்னா, ஒரு சில சமூகத்தினர் இருக்கிறாங்க, பிற்படுத்த சமூகத்தில் வர்றவங்க அவங்கள ஆளுகை செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போது மாநில தலைவராக இவர் ஆளுமை செய்யும் பொழுது அவர் கீழே வேலை செய்யணும்னு நம்ம விரும்ப மாட்டாங்க. அப்போ இவ்வளவு காலமாக நம்ம இப்போ ப்ராபகேட் பண்ணிட்டு வந்த சமூக நீதி, சமூக அந்தஸ்து, அதுக்கெல்லாம் மதிப்பு இல்லாமல் போகுது. அதெல்லாம் மேடை பேச்சுங்க. அதெல்லாம் இவ்வளவு சுலபமாக மேடை பேச்சுன்னு சொல்லி நிச்சயமாக மேடை பேச்சுங்க. நானே அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால தான் தைரியமாக நான் சொல்கிறேன். சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இந்து மதத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதி கட்சிகள் இருக்குது, அதை சார்ந்து தான் ஓட்டு இருக்குது, அதனால தான் கட்சிகள் அதை நோக்கி போகிறாங்கன்றது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ரிலீஜியஸ் ஆங்கிளில் பார்த்தோம்னாக்க, இப்போ மைனாரிட்டிஸ் இருக்காங்க. ஆமாம், நான் சில பேர் அப்படியே கேஷுவலாக கேட்டிருக்கும்போது சொல்லுவாங்க பிஜேபி வேண்டாம் அப்படின்னு, பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் இப்போ நிறைய மீம்ஸ்லாம் பார்ப்பீங்க, பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லிட்டு வேற எதையோ உள்ளே கொண்டு வந்துட்டீங்களேடான்ற மீம்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் அந்த ரிலீஜியஸ் ஆங்கிளில் கேட்குறேன், மைனாரிட்டிஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்த 10 ஆண்டு காலம் பாஜகவோட ஆட்சியை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இன்னும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் அவங்களுக்கு கன்வின்சிங்காக வரலன்னு தோணுதா? 1 வருட காலமாக அருமையான பிஜேபியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை
அவர்கள் தென்னந்தெளிவான செயல்பாடுகள் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகின்றதாக இருப்பதினாலே மக்கள் கொஞ்சம் தெளிவுபட்டிருக்காங்க. அதுலேயும் விசேஷமாக சிறுபான்மையின் மக்கள், இந்த மைனாரிட்டி அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு வீடியோவில் வந்து அண்ணாமலை வந்து ஒரு சின்ன சர்ச்சுக்கு போகிறாரு. அது ஒரு ரோடு சைடில் இருக்கிற ரொம்ப சின்ன சர்ச்சு தான். அங்கே உள்ளே வர விட மாட்டேன்னு ரொம்ப தீவிரமாக கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அவங்களை எதிர்த்து வெளியே போ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னமும் நீங்கள் நினைக்கிறீங்களா வந்து? இல்லை, அதான் நான் போன ஒரு பேட்டியிலே நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு செட்டப். இந்த மாதிரி இவர் வராரு, வரும்போது அவரை எதிர்ப்பு தெரிவிங்கன்னு சொல்லி திராவிட கழகத்தில் வந்த அந்த பசங்க தான் இல்லை தவிர அந்த சர்ச்சை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதைத்தான் நான் கேட்க வர்றது என்ன அப்படின்னாக்க, அப்போ திராவிடர் கழகமோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகமோ அந்த மாதிரி இங்கே தமிழ்நாடு சார்ந்த பார்ட்டி, பிஜேபி அல்லாத மற்ற பார்ட்டிகள் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னும் போது இங்கே வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுற விஷயத்துலேயும் அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் தானே? இல்லை, அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். கடந்த ஓராண்டுக்கு முன்பதாக வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி வந்திருக்கிறாங்க. அதாவது இப்போது கொஞ்சம் படித்தவர்கள் எல்லாம், சிறுபான்மையிலே படித்தவர்கள், சரி, இப்போ எஜுகேட்டட் சிறுபான்மையினர், மைனாரிட்டி பீப்புள். கரெக்ட், நீங்கள் சொல்கிறபடி நானும் வந்து பார்த்தேன். ஏன்னா நான் 2-3 வீடியோ பார்த்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏஎஸ்டிஎம்னு ஒரு இதில் ஒரு டேனியல் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு செக்ரட்டரியாக இருக்காரு. ஆங்கிலிக்கன் சர்ச் தான் போல இருக்கு, நீங்கள் சார்ந்த இதுதான் போல இருக்கு. இல்லை, ஆங்கிலிக்கன் எங்களை அது வந்து அது ஏஎஸ்டிஎம்ன்றது வேறங்களா? இல்லை, அது இருக்கட்டும், பரவாயில்ல. அதாவது நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேணாம். இப்போ நான் எதுக்கு கேட்க வரேன்னா, அவர் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். நாங்கள் வந்து டிஎம்கேயால் ரொம்ப ஏமாந்து போயிட்டோம், வஞ்சிக்கப்பட்டோம், எங்களை ஏமாற்றிட்டாங்க, எங்களுக்கு வேண்டிய எதுவுமே அவங்க செய்யலை, அதனால் இந்த முறை நாங்கள் வந்து பிஜேபிக்கு தான் ஃபுல் ஆதரவு, அவங்க வந்து மோடி செய்கிற வேலை ரொம்ப பயங்கரமாக பெருமையாக ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நாங்கள் இப்போ அந்த ஆதரவு. நீங்கள் சொல்கிற குறிப்பிடுறது இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுறது சொல்கிறீங்களா? ஆமாம், ப்ரெஸ் மீட்டில். ப்ரெஸ் மீட்டெல்லாம் நம்ம இல்லை, அதாவது எங்கள் இதுலேயே நாங்கள் சர்ச்சிலேயே அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம். இல்லை, அவங்களுக்கு சர்ச்சையே கிடையாது. இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்களுக்கு சர்ச்சையே கிடையாது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை, அந்த ப்ரெஸ் மீட்டு கதையை விட்டுருங்க. ஏன்னா ஃபாதர் ஒரு நிமிஷம், நான் வந்து அவருக்கு சர்ச் இருக்கா இல்லையா அதை பற்றி நான் பேச விரும்பல. இல்லை, நான் என்ன சொல்ல ஒரே ஒரு நிமிஷம், நான் என்ன கேள்வி கேட்குறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு கிறிஸ்டியனாக இருந்து அவர் ஒரு கிறிஸ்டியன் ரெப்ரசன்டேட்டிவ், அந்த ரிலீஜனை ரெப்ரசன்டேட், பல மக்களை ரெப்ரசன்டேட் பண்ணி நாங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாரு. அதை மட்டும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை, நம்ம வந்து அவர் எந்த சர்ச்சில் இருக்காரு, இல்லை அதுக்கு தான் போக வேண்டாங்க. இல்லை, அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன். எப்பவுமே ஒரு இந்த எலெக்ஷன் ஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. எலெக்ஷன் சமயத்தில் ஒரு ஸ்டண்ட் நடக்கும். இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, நாங்கள், அதாவது அவங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னால், இப்போ எதிர் அணியிலேருந்து திமுகலேருந்து இல்லை அண்ணா திமுகவில் ஏன்ப்பா நீங்கள் ஆதரவு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு காசு தரோம், நீங்கள் எங்கள் பக்கம் பேசணும்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க பண்ணுற காரியம். அப்போ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி அவர் எங்கேயாவது பேசுனதை நீங்கள் பார்த்தீங்களா? அந்த மாதிரி குரூப்பு எலெக்ஷன் எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் 1 மந்த்ல எலெக்ஷன் வரப்போகுது. அவரை மட்டும் சொல்ல வரல, அவரல்ல, இந்த குரூப்பே, அந்த குரூப் இருக்கட்டும். நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு டூல் கிட் மாதிரியோ இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரியோ கூட செய்யலாம், அது அவர் இண்டிவிஜுவல். இது நான் வந்து நீங்கள் கேட்டீங்க இது மாதிரி நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் எதை பற்றி உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ மோடி வந்து இட்டாலிக்கு போயிருந்தார். அப்போ ரோமில் போய் இப்போ பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது. 5 நிமிஷம் தான் கிளைமேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, கிளைமேட் டிசாஸ்டர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் தான், அதுதான் மெயின் அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பப்ளிக்கு பேப்பரில் இல்லை வீடியோவில் எல்லாத்துலேயுமே எல்லாம் வந்தது. 5 நிமிஷம் தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, கொடுத்துருந்தாரு. ஆனால் அவர் உள்ளே போனதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு கிட்டத்தட்ட இப்படி கையை காமிச்சிக்கிட்டே இருந்தாராம். அதாவது கண்டினியூ பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரைக்கும் உள்ளே பேசியிருக்காங்க. அவர் போப்போட பிஎல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதன்ட்டாராம். எவ்வளோ நேரம் பேசியிருந்திருக்காங்க. அங்கே பேசினது வந்து கிளைமேட் சேஞ்சை மட்டும்தான் பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கு படுதா, இல்லை வேற எதையாவது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க? நிச்சயமாக பொலிட்டிக்கல் இது பேசிப்பாங்க, பேசாமல் இருக்க மாட்டாங்க. அது கிளைமேட் பேசுறதுக்கு 1 மணி நேரம் தேவை. அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேங்க. அதாவது எஜுகேட்டட் மைனாரிட்டி பீப்புள்னு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற குரூப் வந்து அன்எஜுகேட்டட் மைனாரிட்டி குரூப். நம்ம அதில் போகவே வேணாங்கிறேன். இல்லை, நான் சொல்லிடுறேன். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மைனாரிட்டி பீப்புள், இன்சைட் த மைனாரிட்டி பீப்புளே சொல்லிடுறேன் நான். என்ன, ஏன்னா சிலர் பணத்துக்காக பேசுகிறவங்க பணம் எங்களுக்கு பெருசு இல்லை, பட் வி லவ் த பார்ட்டின்னு சொல்லி வர்றவங்க. கரெக்ட் இல்லையா? லவ் த பார்ட்டிங்கிறத விட லவ் த நேஷன் ஏன் நம்ம கொண்டு போகக்கூடாது? சி, லவ் த நேஷன் எப்போ வரும்னா, when a particular party is administrating well, ஓகே, நன்றாக அவங்க நிர்வாகம் பண்ணினால், ஓகே,
நிச்சயமா அந்த தேசத்திற்காக அந்த கட்சியை அவர் ஆதரவு கொடுப்பாங்க. சரி, இப்போ இன்னைக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்னா ரீசன் அதுதான். இன்னைக்கு நான் வந்து இந்தியாவில் இப்போ நீங்கள் வச்ச அதே குற்றச்சாட்டை உங்கள் மேலே நாளைக்கு சொல்லலாம்ல. இவர் வந்து ஏன் வந்து இத்தனை நாள் பாஜகவை எதிர்த்தவர், அதுவும் மதவாத கட்சின்னு இன்றைக்கும் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, நம்ம போப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதை முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு வரலாம். நீங்கள் அவர் போப்புக்கும் மோடி அவர்களுக்கும் இடையில என்ன மாதிரி பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் எதை நோக்கி போயிருக்க ஒரு ஓவராலாக ஒரு ஐடியா மாதிரி கொடுக்க முடியுமா? நிச்சயமாக. அதாவது போப் வந்து நிச்சயமாக அருமையான நம்ம பிரதமர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்கள் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கட்டாயம் சொல்லியிருப்பார். சரி. ஏன்னா போப்புக்கு இங்கேருந்து நிறைய பெட்டிஷன் போயிருக்குது. சரி. நிறைய சர்ச்சஸ் இடிச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் அவருக்கு போயிருக்குது. சரி. ஸோ போன சமயத்தில் நிச்சயமாக அவரே என்ன சொல்லியிருப்பார், ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்துருப்பார், கிறிஸ்டியன்ஸுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி பிரதமர் என்ன சொல்லியிருப்பார், பாதுகாப்பில் தான் இருக்கிறாங்க. ஓ, பாதுகாப்பில் இருக்கிறாங்க, நிச்சயமாக இருக்கிறாங்க. சரி, ஒரு 100 பேர் போவாங்க. 100 பேர் போகும்போது ஒருத்தன் தடிக்க விழுந்துட்டா அத்தனை பேருடைய பார்வை எங்கே தான் இருக்கும்? தடிக்க விழுந்தவங்க மேலே தான் இருக்கு. கரெக்ட். பட் 100 பேரும் தடிக்க விழல. யாரோ ஒரு இடத்துல ஒரு காரியம் நடந்ததை போயிட்டு அதை பெருசுபடுத்துறது தான் எதிர்கட்சியினுடைய வேலையை. ஓகே, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர, நீங்கள் எல்லாரும் வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க, மைனாரிட்டிஸ்லாம் எதிர்க்கிறாங்க நீங்கள் சொல்லவே முடியாது. இருந்தது, நீங்கள் சொல்கிற விஷயம் இருந்தது. இதை தான் போப்பு கிட்ட அருமையான பிரதமர் கிளியர் பண்ணியிருப்பார். அதைத்தான் கேட்க வரேன். வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சோகால்டு மைனாரிட்டி கிறிஸ்டியனை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரி டிஸ்கஷன் இருந்திருக்கலாம், அதை இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கு, ஏன் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னாக்கா, இப்போ வந்து போப் சந்திச்சுட்டு அவர் வந்துட்டார். இப்போ சமீபத்தில் வந்து ஜனவரி 26க்கு அப்புறமா டெல்லியில் யாருமே எதிர்பார்க்காத லெவலில் வந்து கிறிஸ்டியன்ஸை கூப்பிட்டு தன்னோட வீட்டில் எல்லாருக்கும் மரியாதை செஞ்சு கிறிஸ்மஸ் விழா கொடுத்தாரு. அதான் கிறிஸ்மஸ் விழா கொடுத்தாரு. ஆமாம், பெரிய விருந்து அது. அப்போ வந்து அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொலிட்டிக்கல் ஆங்கிளில் தான் நான் கேட்குறேன். இதில் அதை தான் சொல்கிறேன். அதாவது இதை தான் நான் இப்போது நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, நீங்கள் எவ்வளோ நாளாக அதை இவரை பற்றி பேசுகிறேன். கடந்த ஒரு 2.5 வருஷம் காலமாகவே பிரதமருடைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு, செயல்பாடுகளை பார்த்துட்டு, இவர் வந்து ஒரு பிரிவினருக்கு செய்யணும்னு நினைக்கிற ஆள் இல்லை. அதாவது அவருடைய தாரக மந்திரமான சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அதாவது அதை வந்து இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவர் நீங்க கிறிஸ்மஸ் பார்ட்டியில கூப்பிட்டு அது எல்லாமே ஒரு மாதிரி டாப் ரங்கு. ஆமா ஆமா, அவங்க வந்து ஒத்துக்கிட்டாலும் கீழே இருக்கிறவங்க ஒத்துப்பாங்களா? இப்போ நான் வந்து இன்னொரு வீடியோ பார்த்தேன், அது உங்கள் சமூகம் இல்லாமல் இன்னொரு சமூகத்தில், அதில் வந்து ஒரு ஸ்லம்மில் போய் சர்வே மாதிரி எடுக்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறாங்க, எங்கள் ஜமாத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஓட்டு, அது ஒரு ஓட்டு கூட நாங்கள் பிஜேபிக்கு போட மாட்டோம், அது மதவாத கட்சி, எல்லாமே தம்பி ஸ்டாலினுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடணும், ஓப்பனாகவே அந்த மாதிரி ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அவங்க வந்து இப்போ ஓட்டை நிர்ணயிக்கிறவங்க வந்து அஞ்சு பாபி ஜார்ஜோ இல்லை வேற யாரோ இருக்க முடியாது. டெஃபினட்டாக கீழே இருக்கிறவங்க தான் ஓட்டு போடுறதுக்கு போவாங்க. அவங்க வந்து பல விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க. அங்கே அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதா இந்த மாதிரி நீங்கள் செய்யறீங்க, பாராட்டுறீங்க, ஆனால் அது அந்த மெசேஜ் அவங்களுக்கு போகல சார். அவங்க கன்வின்ஸ் ஆகிட்டாங்களா? அவங்க ஓட்டு பிஜேபிக்கு வருமா? அதுதான் கேள்வி. அதை தான் சார் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அதை தான் 2 வருஷமாக நான் செய்துட்டு இருக்கிறேன். இப்போது ஆரம்பத்தில் கூட என்னை நிறைய பேர் எதிர்த்தாங்க எங்கள் சமூகத்தினர். ஆனால் இப்போது 50% நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடிமேல் அடித்தாலும் அம்மிய நகரம். அந்த மாதிரி இப்போ நான் தொடர்ந்து பிஜேபிக்கு ஆதரவாக நான் பேசுவதினாலே வேற எந்த பேராயிரம் பேசலை. கரெக்ட், சரிங்களா? நான் மட்டும்தான் பேசிட்டு சொல்ல முடியாதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கூட கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து கேரளாவில் வந்து ஷைஜு குரியன் ஒருத்தர் வந்து பிஜேபியில் சேர்ந்திருக்காரு. அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் ஃபாதராக இருந்தவர் தான். ஆமாம், எல்லா பல பொறுப்புகள் இருந்திருக்காங்க. உடனே வந்து அவரை எல்லா பொசிஷன்லேருந்தையும் ஓவர் நைட் அவரை ரிலீவ் பண்ணி விட்டாங்க. அது செஞ்சதோடு இல்லாமல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க, பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது, அவரை ஃபாலோ பண்ணக்கூடாது. அது என்ன ப்ராப்ளம்னா, இப்போ எனக்கு கீழே அப்போ வந்து கிறிஸ்டியன் கிளர்கீஸ் அப்படி கிடையாது சார். நான் என்ன கேட்க வரேன்னா, கிறிஸ்டியன் கிளர்கீஸ் வந்து ஸ்டில் தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங். பாயிண்ட் நம்பர் 1. எதிர்த்து தான் அவங்க பேசுறாங்கன்னு தெரியாது. இல்லை, தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. எனக்கு கீழே ஒரு 22 பிஷப் இருக்கிறாங்க. சரி, 22 பிஷப் தே கான் சிம்பிளி கோ அண்ட் சே சம்திங் வித்வுட் மை கன்சர்ன். என்கிட்ட ஆலோசிக்காம இவங்களா போய் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்ல போய் இவங்க தலையிடக்கூடாது. இதுதான் அவங்க கையெழுத்து போட்டே வர்றது. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம். என் கீழே இருக்கிற ஒரு போதகர்
என்ன அறியாமல் அவர் என்ன பண்ணக்கூடாது, இந்த மதத்தை நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா எனக்கு கீழே இருக்கிறார், அவர் என்கிட்ட சம்பளம் வாங்குறார், நான் தான் அவர் தலையில் கை வச்சு அவர் என்ன பண்ணுறேன், நீ இன்று முதல் என்னுடைய ஆயராக என்னுடைய போதகரா நீ இருக்குன்னு அந்த தலைமையில கை வச்சு நான் தான் அவரை அனாயிண்ட் பண்ணுறேன். ரைட். இங்கே ஒரு விஷயம் நான் கேட்க விரும்புகிறேன். கட்டாயம். நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற 20-22 பிஷப் இதெல்லாம் ஆசீர்வாதம் செஞ்சு அது வந்து இஸ் இட் ஒன்லி ஃபார் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, இல்லை பாலிடிக்ஸோ சோஷியலோ எதை சார்ந்திருந்தாலும் உங்கள் அனுமதி இல்லாமல் அவர் செய்ய முடியாது? அது வந்து நிர்வாகத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன், இது பாலிடிக்ஸில் தன்னுடைய ஒப்பீனியன். இது வந்து ஜனநாயக கட்சி இல்லை, இருக்கட்டும் சார். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவருடைய சொந்த விருப்பு வெறுப்புப்படி அவர் ஓட்டு போட இது இருக்கு. சொல்றது ஒரு ஹெட் பிஷப்போ இல்லை வந்து ஒரு ஃபாதர் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபாதர் வந்து இஸ் அண்டர் எ பிஷப். ஓகே. So when he is paid under the bishop, when he is a paid servant, he has to obey his master. அவர் என்ன பண்ணிருக்கணும், என்னுடைய ஒப்பீனியன் இப்படி இருக்குதுங்க பிஷப், so I want to support BJP ன்னு தைரியமா அப்படி சொன்னா தப்பே கிடையாது. அவர் அப்படிதானே சொல்லிட்டு போயிருக்காரு. இல்ல அங்க பப்ளிக்ல சொல்லிட்டாரு, பிஷப் கிட்ட சொல்லியிருக்கணும். நான் சொல்றது பிஷப் கிட்ட. அப்படி பார்த்தோம்னா இப்போ ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் பெரிய கம்பெனி, அதில் கிட்டத்தட்ட 10,000 அவ்வளோ எல்லாத்துக்கு கவர்மெண்ட் இது ரயில்வேஸ் எடுத்துப்போம், 10 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் யார் முதலாளி அப்படின்னா ரயில்வே மினிஸ்ட்ரி. ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து ரயில்வே மினிஸ்டர் தான். அப்போ வந்து ரயில்வே மினிஸ்டர் கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாரும் ஓட்டு போடணுங்கிற மாதிரி ஆக. அப்படி இல்லை, அதுவும் ஒரு நிர்வாகம் தானே. நிர்வாகம்னாலும் அங்க இருக்கிற ஜெனரல் மேனேஜர் வந்து அங்க இருக்கிற ஜெனரல் மேனேஜர் இப்படி உங்களுக்கு நான் உதாரணத்தை நான் சொல்றேன். ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ நான் வந்து ரயில்வே டிரைவர், சரிங்களா, ரயில் ஓட்டுற டிரைவர். நான் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த டைம்ல தான் 9 மணிக்கு தான் ட்ரெயின் எடுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறார். நான் போய் 8:50 ட்ரெயின் எடுத்துற முடியாது. நான் வந்து அந்த இது வந்து சொந்த விருப்பு வெறுப்பை பத்தி நீங்க சொல்றது வந்து ஆபரேஷனல் ரெகுலேஷன். நான் சொல்றது அவங்களுடைய இல்ல, பிகாஸ் he is a society worker, ரைட்? அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கர்னு வரும்போது who is the boss of the spiritual worker? How can you involve into the political? அதைத்தான் கேட்குறேன் நான். இங்கே வந்து ஸ்பிரிச்சுவலோ ரிலிஜனோ அதை ஏன் பாலிடிக்ஸோட மிக்ஸ் பண்ணணுன்றதான் என்னுடைய கேள்வி. என்னுடைய பதில் என்னன்னா, இவருடைய ஒப்பீனியனில் அவர் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் சொசைட்டியில் அது போய் சொல்லக்கூடாது. அதுதான் அந்த கண்டிஷன் தான். பட் நான் இன்னைக்கு இப்போ நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். அப்போ வந்து நான் சொல்றேனே நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். வந்து அந்த ரிலிஜன் வந்து ஒரு ஆட்டோக்ராட்டிக் ரிலிஜனா, டெமோக்ரஸி இல்லையா? அப்படி இல்லை சார். நான் ரிலிஜனை வந்து அவர் வந்து எப்படி இல்லை, ரிலிஜன் இஸ் அண்டர் தி ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. அது இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு அளவுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கிட்டாலும் கூட இப்போ இது எந்த மாதிரி மெசேஜை உங்களுக்கு வந்து பப்ளிக்கு கொண்டு போகுது? அப்போ பார்க்கும்போது என்ன, இவர் வந்து பிஜேபியை சார்ந்து போகும்போது இவரை பதவியிலேருந்து எல்லாம் தூக்கிட்டாங்க அப்போன்னா வந்து நான் சொல்கிறது வந்து அன்எஜுகேட்டடாக கொஞ்சம் கீழ் லெவலில் இருக்கிற மக்களை பற்றி பார்க்கும்போது இவரே தூக்கிட்டாங்களா, அப்போ நம்ம பிஜேபியை பற்றி நினைக்கவே கூடாதுன்ற மாதிரி எண்ணம் தானே வரும். நிச்சயம் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தவறு செய்தது யார் அந்த இடத்துல? இது தவறை பத்தி பிரச்சனை இல்லை சார். தார்மீக you can have different opinions, that is your wish, that's a personal wish, but who are the person who is saying this? But நீங்க யார், எந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆளு, உங்களுடைய வேலை என்ன? As a father of a church, you have been appointed there to talk about only the religious matters, not the political or social matters at all. அப்படி பார்க்கும்போது சார் அதுக்கு தான் he is paid. Correct, I fully agree with you on this point. He has been appointed as a religious person, he has to follow that religious dictum. அதெல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபாதர் நிறைய சர்ச்சில் வந்து சண்டே மாஸ் போதோ இல்லை சர்வீசஸ் போது அவங்க வந்து அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் வந்து டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ மெசேஜ் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களை ஆதரிங்க, இவங்க நம்ம ஆட்சிக்கு வந்தால் நம்ம ரிலீஜனுக்கு நல்லது செய்வாங்க. பிஜேபியை வந்து ஆன்டி மைனாரிட்டிஸாகவே ப்ரொஜெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு பக்கம் இருக்குது. அப்போ அந்த மக்கள் வந்து வெளியே வரும்போது இப்போ எனக்கு வந்து பாம்பேல ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கிறீங்க. நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னென்னு, இப்போ பிஷப்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா? கரெக்டு. இப்போ ஒரு பிஷப் வந்து அவரை அந்த ஃபாதரை நீக்கிட்டார் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அந்த பிஷப்பே வந்து அந்த பிஜேபி எதிர் அணியில் உள்ளவர் அவர், சரிங்களா? ஏன் எதிர் அணியில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்.
அந்த பிஷப் மேலே. அப்போது லோக்கலில் இருக்கிற ஸ்டேட் பார்ட்டி இருக்குது இல்லையா, இவர் மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேஸ்லேருந்து அவர் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, பிஜேபி எதிர்க்கிறார். இதனால தான் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபாதரை இவர் எதிர்ப்பை எப்படி தெரிவிக்கிறாருன்னா ஃபாதரை வெளியே தள்ளுறதுனால எதிர்ப்பை தெரிவிக்கிறார். இதை தவிர ஃபாதர் நான் அடிக்கடி கேள்விப்படுறது என்னன்னாக்கா, ஒரு டைப் ஆஃப் இன்டாக்ட்ரினேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதாவது இப்போ வந்து என்னென்னா வந்து பிஜேபி வந்து நமக்கு ஒன்றுமே செய்யலை, 10 வருஷமாக மோடி வந்து மைனாரிட்டிஸை வந்து அடக்குறாரு, அவங்கள ரொம்ப நான் உங்கள்கிட்ட பிளைனாகவே பேசுகிறேன் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் ஃப்ராங்காகவே நான் பேசுகிறேன். ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், அதாவது கிறிஸ்டியன் லீடர்ஸ், சென்னையில் இருக்கிற கிறிஸ்டியன் லீடர்ஸ் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் போட்டு அவங்க சொன்ன வார்த்தைன்னா, வி அப்ரிஷியேட் யூ, இந்த தைரியமாக நீங்கள் பிஜேபிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை வி அப்ரிஷியேட் யூ, பட் எங்களால் அந்த மாதிரி பேச முடியாது தைரியமாக வெளியே என்ன. ஆனால் நீங்கள் பேசுகிறதுலாம் உண்மை, கரெக்டாக நீங்கள் பேசுகிறீங்க, கரெக்ட் நீங்கள் பேசுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தே லவ் பிஜேபி, தே ஆர் ஃபார் பிஜேபி. ஓட்டு போட போகும்போது அவங்க யாருக்கு தான் போட போகிறாங்க, பிஜேபிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் வெளியில் பேசும்போது என்ன பண்ணுவாங்க, பிஜேபி எதிர்த்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ப்ராப்ளம் என்னென்னா அவங்க தே ஹேவ் தர் ஓன் ப்ராப்ளம்ஸ். இப்போ அதான் விஷயம். இல்லை, இது நான் இந்த மாதிரி இன்டாக்ட்ரினேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, அவங்க பிஷப் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நான் வந்து பாம்பேல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, குறிப்பாக வந்து நம்ம தமிழ் மக்களே திருநெல்வேலி சைட்லேருந்து வந்த கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் எத்தனையோ பேர் என் கூட இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ரொம்ப நாங்களாம் பேச்சுலர் காலத்துலேருந்து சேர்ந்துருந்தவங்க. இப்போ அவரெல்லாம் நான் கேட்கும்போது அப்படியே கேஷுவலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லைப்பா நான் வந்து காங்கிரஸுக்கு தான்ப்பா ஓட்டு போடுவேன், ஏன்னா இத்தனைக்கும் நல்லா படித்தவங்க, நல்ல வேலையில் இருந்தாங்க. பாம்பே மாதிரி ஒரு மல்டி கல்ச்சரல் சிட்டியில் இருக்கிறவங்க, காஸ்மோபாலிட்டன் சிட்டி, அங்கே இருக்கிறவங்களே இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரை சுற்றி இருக்கிறவங்க, ஆமாம்ப்பா பிஜேபி வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மதவாத பார்ட்டின்னு தான் இன்னும் ஒரு இமேஜ் இருக்குது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அதே பாம்பேயில் எனக்கு கீழே இருக்கிற ஒரு சர்ச் இருக்குது, அந்த பாஸ்டருக்கு முழுக்க சிவசேனா பார்ட்டி தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃபுல் ஸ்பான்சர்ஸ் அவங்க தான், சர்ச் ரெனோவேஷன் பண்ணி கொடுத்தது அவங்க தான், கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுத்தது அவங்க தான். இல்லை, அப்போ அந்த சர்ச்சில் உள்ள மக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அங்கே தான் நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன். இப்போ அதான் இங்கே ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னாக்கா, மோடிஜி வந்து குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது அவர் கீழே சீஃப் செக்ரட்டரி வந்து பாண்டியன், அது பேர் எனக்கு சட்டன் ஞாபகம் இல்லை, ஒரு திருநெல்வேலிக்காரர் தான் அவர். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்து ரொம்ப தீவிரமாக ஆர்எஸ்எஸ் இருக்குது, அது இருக்குது, இங்கே நமக்கு ஒன்றும் கிறிஸ்டியானிட்டிலாம் சர்ச்செல்லாம் கட்ட விடுவாங்களா மாட்டாங்களான்னு அவர் மூலமாக வந்து இந்த கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்டு அதில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். அவங்க போயிட்டு, அவர் பேர் கூட இஸ்ரேலில் பேர், ஒரு அகமதாபாத்தில் சொந்தமாக ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்காரு. அவங்களாம் போய் அங்கே கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, மோடிஜி வந்து அந்த பாண்டியனை போய் பாருங்கள் அப்படின்னா அவரை கூப்பிட்டு சொன்னாராம், என்ன ஹெல்ப் வேணுமோ டக்குன்னு பண்ணி கொடுங்க. இவ்வளவு செஞ்சு, இது நான் சொல்கிறது வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தது. சீஃப் மினிஸ்டர் இருந்தது கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அப்போயே அவர் வந்து ஃபேவரபுளாக, நீங்கள் சொன்ன மாதிரி சிவசேனா சர்ச்சு கட்டி கொடுத்துருந்தாலும், மோடிஜி பர்சனலாக ஒரு சர்ச்சு புது இடத்த அலாட் பண்ணி சர்ச்சு கட்டி கொடுத்துருந்தாலும் இது வரைக்கும் அவங்க ஓட்டு போடலையே பிஜேபிக்கு. இல்லை, அதாவது சார் பிஜேபிக்கு ஓட்டும் போடுறதோட இல்லை இதெல்லாம் அதுக்கு மாறா அவரை வந்து மதவாதின்னு தானே எல்லாம் இன்னும் பரப்புரை நடந்துகிட்டு தானே இருக்கு. இல்லை, இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. நான் சொல்றது பாம்பேல நடந்தது. இல்லை, பாம்பேல வந்து இப்பவும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த எலெக்ஷன்ல நான் இல்லை, அது ஒரு சிலர் இருக்கலாம் சார், பட் பாம்பேல கூட அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. இப்போ இங்கே தான் நான் மாறுபடுறேன். நீங்கள் சொல்கிற இது இருக்கு இல்லையா, அந்த பர்சன்டேஜ் ஆஃப் கன்விக்ஷன், சரி இந்த பார்ட்டி வந்து நல்ல பார்ட்டி அப்படிங்கிறது செய்யலை, அது வேற விஷயம். நம்ம நாட்டுக்கு என்ன அளவுக்கு நல்ல வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா, படிப்பை பற்றி இருக்கா, அந்த மாதிரி பார்க்கும்போது இருக்கிற போட்டு போடக்கூடியது, நீங்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் வந்து டில்ட் ஆவாங்க டுவர்ட்ஸ் பிஜேபின்னு தோணுது. இன்றைக்கி இருக்கிற நிலையிலேருந்து எவ்வளோ பேர் அந்த பக்கம். அதான் சார், கடந்த ஒரு வருஷத்தில் இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா there are more developments. 50% ஆஃப் த மைனாரிட்டி பீப்புள் நிச்சயமாக தே ஆர் ஃபார் பிஜேபின்னு, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் நான். ஏன்னா நவ் தேவ் சேஞ்ச், எல்லாம் மாறிட்டாங்க இப்போ. ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிற தலைவரோட பையனோ மருமகளோ சொல்லுவாங்க, நாங்கள் பெருமையாக நாங்கள் கிறிஸ்டியன்னே சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிறிஸ்டியன் வந்து இன்னொரு கிறிஸ்டியனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவாங்க. இல்லை, பெருமையாக சொன்னாலும் அவங்க எதுக்காக சொல்கிறாங்கன்னு நாங்களும் கொஞ்சம் தெளிவாயிட்டோம். ஓ, அந்த மாதிரி ஒரு தெளிவு வந்திருக்குன்றீங்க. இப்போ தெளிவு வந்துடுச்சு, எங்கள் அனைவருக்குமே தெளிவு வந்துடுச்சு. ஒரு காலத்தில் தெளிவு இல்லாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஏமாற்று வேலை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஏமாற்று வேலை தான், வேற ஒன்று. நம்ம வந்து அவங்களுடைய பர்சனல் கேரியரில் பர்சனல் நான் சொல்ல வரல, பொலிட்டிக்கல் ஆங்கிளில் வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள் தான் நான் சொல்கிறேன். நீ அங்கே பேசுகிற
அந்த ஸ்கிரிப்டை கொண்டாந்து இங்கே பேசக்கூடாது. சரி, நீ நடிப்பில் பேச வேண்டிய ஸ்கிரிப்டை நடிப்பில் பேசிக்கோ. இப்போ நான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இது வந்து என்னென்னா, இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வந்து ஓட்டு அதிக அளவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்கள் கணிப்புப்படி ஒரு குறிப்பாக 39 இடத்துல எவ்வளோ இடம் வரும்? பாண்டிச்சேரி இப்போ இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன் சார், அதில் மட்டும் எவ்வளோ வரும்னு இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், தென்காசியில் எனக்கு எப்படியாவது சீட்டு கிடச்சிரும், நீங்கள் எனக்கு வந்து கட்டாயம் எனக்காக அங்கே வந்து ப்ரொமோஷனல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ நான் சொல்கிறேன், தென்காசியில் பிஜேபி கூட்டணியோடு கூட இருக்கிற அருமையான சகோதரன் ஜான் பாண்டியன், அப்படி ஜான் பாண்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்ட. அவர் ஏற்கனவே இருக்கிறார், பிஜேபி அலையன்ஸில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து சீட்டு கேட்குறார் தென்காசியில். நிச்சயமாக அவருக்கு சீட்டு கொடுத்தா நிச்சயம் ஜெயிப்பார். அதே மாதிரி கன்னியாகுமரியில் உதயம்னு ஒருத்தர் இருக்கிறார், நான் அவரை பார்த்தது கிடையாது. ஜான் பாண்டியன் நான் பார்த்தது கிடையாது, சரியா? ஆனால் எனக்கு வந்த தொலைபேசியில் வந்த காரியங்கள் இதெல்லாம், இவரை கேண்டிடேட்டாக போட்டால் கட்டாயம் நாங்கள் வந்து முழு மனதோடு கூட நாங்கள் கட்டாயம் அவருக்கு ஓட்டு போடுவோம். அதுவே உதயன்றவருக்கு சிறுபான்மையர், அதாவது முகமதியர்களும் ப்ளஸ் கிறிஸ்டியன்ஸ் 2 பேருமே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அப்போ யார் அந்த உதயம் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ தான் நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் யாருன்னு. ஸோ இது மாதிரி மனமாற்றம் வந்துட்டு இருக்கு. மனமாற்றம் வந்துடுச்சு, அதுதான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்தந்த கேண்டிடேட் வந்தாங்கன்னா கட்டாயம் நாங்கள் கொடுக்குறோம், ஃபுல் இது நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். அந்த மாதிரி கொஞ்சம் வர்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் சரி, நான் வேண்டுகோள் வைக்கிறது பிஜேபிக்கு என்னென்னா, கொஞ்சம் எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டால் நல்லா இருக்கும், எந்தெந்த கேண்டிடேட் போட்டால். ஏன்னா நாங்கள் நீங்கள் பொலிட்டிக்கல் வரைக்கும் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய ஒர்க் இஸ் ஒன்லி ஆன் பொலிட்டிக்கல் சைடு. பட் நாங்கள் சொசைட்டி உள்ளே போயிட்டுருக்குறோம், சொசைட்டியில் எப்படிப்பட்ட பேச்சுகள் வருதுன்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி கேட்டாக்க மற்ற மதத்தில் இருக்கிற எல்லா மத தலைவரும் எங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டா அப்போ வந்து இது வந்து கவர்மெண்ட்டாக இருக்காது, ஆண்டி மடமெல்லாம் ஆகிடும். இல்லை, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், சிறுபான்மையினர் ஓட்டு தான் பிஜேபிக்கு வரல அப்படின்னு திராவிடர்கள் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்காக சிறுபான்மையின் தலைவராக இருக்கின்ற நான் சொல்கிற வார்த்தை இது, அது வேற ஒன்றும் இல்லை. ஆலோசனை சொல்கிறது இதுதான். அதைத்தான் சொல்கிறேன், நீங்கள் சிறுபான்மையாக இருந்து எங்ககிட்ட ஆலோசனையும் கேட்டுக்கலாம் அப்படின்னும் போது நீங்கள் மத போதகர். அப்போ நீங்கள் என்னன்னா ரிலீஜியஸ் ஹெட்டில் வந்துடுறீங்க. ஆமாம், ரிலீஜியஸ் லீடர் ஆகிடுறீங்க. ஆமாம், அதே மாதிரி மற்ற ரிலீஜியஸ் லீடரும் கேட்டுட்டா இது வந்து ஒரு காலத்தில் கலைஞர் கருணாநிதி சொன்ன மாதிரி ஆண்டி மடம் மாதிரி இங்கே அரசியல் நடக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஆயிடுமே. ஆண்டி மடமாக தானே அவங்க இருக்கிறாங்க. நான் அதை பற்றி சொல்ல வரல, அவங்க ஆண்டி மடமாக தானே சார் இருக்கிறாங்க. நாளைக்கு பிஜேபி நீங்க வைக்கிற வாதம் என்னன்னா, நீங்க வந்து கன்சல்ட் பண்ணணும் போது நீங்க மத்தவங்களையும் கன்சல்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து சங்கிலியால் அடிப்பீங்க, நான் வந்து ஒரு கயிறால் அடிப்பேன். அப்போ நான் வேடிக்கை, என் கயிறு பிஞ்சு தான் போவோம், சங்கிலியால் நீங்கள் அடிக்கும், நானே சங்கிலியை தூக்குறேன். இப்போ நீங்களே இது பிஜேபி வந்து மதவாத கட்சின்னு சொல்லாமங்க, இப்போ நீங்களே ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் எதை ஒத்துக்க வரீங்க அப்படின்னாக்க, அவங்க வந்து ரிலீஜியஸ் லீடர் யாருமே கன்சல்ட் பண்ணுறது கிடையாதுப்பா, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான் கன்சல்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் தான் கன்சல்ட் பண்ணுறாங்க. கடைசியாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு தான் சொல்லுவீங்க, இந்த ட்ரக் வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மோசமான ஒரு இதில் கொண்டு போய் நிறுத்திருக்குன்னு. அதில் அண்ணாமலை சாரோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் அவர் 2 முக்கியமான பாயிண்ட் சொன்னார். ஒன்று வந்து பொலிட்டிக்கலி பிஜேபி பொலிட்டிக்கல் பார்ட்டி நாங்கள் பார்த்துக்கிறோம், பட் சமூக நலனுக்காக, மக்கள் நலனுக்காக, உங்களுடைய குழந்தைகள் நலனுக்காக அவங்க பேரண்ட்ஸும் அதை முன்னெடுத்து செய்யணும்னு. அப்போ என்ன வருது அப்படின்னா, பொலிட்டிக்கல் வேற, சமூகம் வேற. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கன்னியாகுமரி வந்து கிறிஸ்டியன் மாநிலம் மாதிரி, அது கிறிஸ்டியன் மாவட்டம் மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு கட்டாயம் வேணும் ஒருத்தர் அங்கே ஜெயிக்கணும்னா. ஸோ நான் சொல்கிறேன், இந்த கேண்டிடேட் போட்டால் நல்லாயிருக்குன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி தென்காசி, அதே மாதிரி தூத்துக்குடி, அதே மாதிரி திருநெல்வேலி. ஏன்னா இங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் மைனாரிட்டி பீப்புள் அதிகமாக இருக்கிற ஏரியா. இப்போ பாயிண்ட்டை தான் நான் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கேன். நான் திருப்பி இதே பாயிண்ட்டை தான். ஆமாம், நான் ஆரம்பத்துலேருந்து என்ன கேட்டுட்டு இருக்கேன், ரிலிஜன் சார்ந்த மக்கள் தொகையோட ரிலீஜியஸ் லீடர் சொல்றபடி தான் ஓட்டு நடக்குமா, இல்ல ஜனநாயகப்படி அவங்க கான்செப்ட் நடக்குமா? இப்போ ஒரு பொலிட்டிக்கல் கேண்டிடேட் நம்ம வைக்கும் போது அந்த பொலிட்டிக்கல் கேண்டிடேட் எந்த சமூகத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி நிச்சயமா மைனாரிட்டி பீப்புள் பார்க்க தான் செய்வாங்க. இது நேச்சுரலா நடந்து போச்சு, அதை தவிர்க்க முடியாதுன்றீங்க. அது தவிர்க்க முடியாது. அதான் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்களேன்னு நான் சொல்றேன். நான் அதைத்தான் நான் ஃபைனலா இப்போ வந்து ஆக மொத்தம் வந்து
இப்போ எப்பயுமே முதல்ல வந்து ஜாதி பேஸ் பண்ணி தான் ஓட்டுன்ட்டீங்க, ரிலிஜன் பேஸ் பண்ணி தான் ஓட்டுன்னு சொல்லிட்டீங்க சார். பொர்சவாக்கம், பெரம்பூர், வண்ணாரப்பட்டெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த மைனாரிட்டி பீப்புள் ஆர் தேர். பொர்சவாக்கம், பெரம்பூர். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டை போடுங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜாதி சார்ந்து தான் ஓட்டு, ரிலிஜன் சார்ந்து தான் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. ஆமாம். இதில் மனமாற்றம் எப்போ வருங்கிறது வந்து கடவுளுக்கு தான் தெரியும். நன்றி, வணக்கம். அதுக்கு தான் சார் பிஜேபி நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்காக தான் பிஜேபி ஆட்சி வர வேண்டும். தமிழ்நாட்டிலும் பிஜேபி ஆட்சி வர வேண்டும், மக்கள் திருந்த வேண்டும். அதான் என்னுடைய ஆசை. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.